முருகன். அட என்ன குட் மார்னிங். குட் மார்னிங் முருகன். என்ன காலையிலே வந்து ஏதோ பார்த்து ரசிச்சு வந்துருக்கிறீங்க? அதுதான் நான் பார்க்குறேன். என்னென்னா இந்த பாருங்க சத்தம் கேட்குது, காதை கொடுத்து கேட்டு பாருங்க. என்ன பறவைன்னு சொல்லுங்க. பறவையா இல்லை நாய்க்குட்டியான்னு பாருங்க. இது வேணா பார்க்க விடாங்க வவ்வால் சத்தம். அப்படியா? காட்டுவோம் என்ன உறவுகளுக்கும். உறவுகளுக்கும் காட்டுங்க ஃபர்ஸ்ட்டு கதை. இது என்ன காட்டுங்க, அவங்களுக்கு தெரியும் தானே காட்டுங்க. ஓகே, இங்கே பாருங்க. இல்லைப்பா நிறைய நிற்குது, ஜூம் பண்ணி காட்டுங்க. அந்த இடத்துல நிற்கிறீங்களா? நான் காலம் வந்து ரசிக்கிறீங்களா முருகன் நீங்கள்? ஓ, எனக்கு சனி ஞாயிறண்டா வியலை பார்க்காட்டி நிறுத்துற வருது இல்லை. ஓ, என்ன இருக்குது இவங்கள? இவையில நான் சின்னல இருந்தே இவையில பார்த்து கொண்டு வரேன். சின்னல இருந்து பார்க்குறீங்களே? ஓ, இவே அந்த கூட்டமாக திருவினம் பறந்து போகல முண்டன் பின் ஒன்றா படிவா கூட்டமாக போகணும். ஆக்கள் கூட அப்படி போக மாட்டினோம். ஓ, கெட்டப்பல் ஷேப்பில் பறந்து கொண்டு திருவினம் அப்படி இதாவில். நான் சின்னல நானும் கண்டுக்கிறேன். இப்போ நாங்கள் வானத்தை பார்க்குறேன் இல்லை, ஃபோனை பார்த்துக்கல கொந்தி கொண்டிருக்கிறோம் எல்லாரும். படிவா எடுங்க, படிவா இருக்கு. என்னம்மா இருக்கிற மட்டும் பாருங்கோ. அவையில் வந்து அவையில் தலை கீழான்னு பார்க்கும், காலெல்லாம் மேலே நிற்கும். காலெல்லாம் மேலே கவி பிடிச்சிருப்பி நம்ம அந்த தன்னுங்களை. ஏன் இப்படி இருக்கணும், தொங்கி கொண்டிருக்கணும்? ஓ, வேலையேன்னு இப்படி இருக்குன்னு மட்டும் சொன்னாச்சுன்னா அவையில் வந்து பகல் நேரத்தில் அவை கண் தெரியாது. பகலில் கண் தெரியாது, பலன் தெரியாது பகலில். இதை நவை இதே விட போகிறவே அப்போ தான் நவை சாப்பாட்டுக்கு திருப்பினோம். பகலில் நிறுத்தி அடிப்பினோம், ஆனால் கத்திக்கொண்டு தான் இருப்பினோம். பகலில் ஒளிய எழுப்பித்தானவே அந்த தங்களோட எதிரால கேட்பினோம். இவர் வந்து என்ன செய்வினம் மட்டும் சொல்லிட்டோம். சத்தத்தை அதிர விட்டு அந்த இன்னொரு இதையே அல்லது இதையே அதன் அளவு பிரமாணம் இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் அறிஞ்சு அப்படித்தான் இவைய தங்கள் இதையை தேர்றவே. இவையில கையில வகை இருக்கு, நிறைய வகை இருக்கு. ஓ, 2 இஞ்சியில இருந்து கிட்டத்தட்ட 6 அடி அகலமான கை அந்த இறக்கையோட சேர்த்தா அப்படியான நீளம் மட்டும் இருக்கு. 6 அடி மட்டும் இருக்கு. ஓ, அதுல கையில வகை இருக்கு. இதுகள் வந்து கூடுதல் வவ்வால் இருக்க அவனு என்னன்னு சொன்னா இதுகள் வந்து பூச்சி இனங்களை சாப்பிட்றாரு, வேட்டையாடு. ஓ, இந்த நுழம்புகள் பூச்சிகள் வேற வேற என்ன சொல்றது எங்களை தீங்கு விளைவிக்கிற பிராணி எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க. அப்ப இவையில் இருந்தால் அந்த சூழல் வந்து என்ன சொல்லுறது இயற்கை சங்கிலி தொடர்பா இருக்கும். உணவு சங்கிலி அமைப்பை போய் போன்றதாக்கெல்லாம் இவே. இந்த இதுல இந்த பப்பாசி மரம் எல்லாம் வளர்ந்துற கவங்கள காரணம். ஓ, பாருங்க. மற்றது இவைய வந்து வேட்டையாடி போட்டு இந்த பப்பாசி மரம் வேற வேற நாவல் பழம் இழுப்பம்பழம் இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு பாருங்க அவையில் எச்சங்களை கொண்டு வந்து போட்டு அப்போ இந்த அது வேறு இடத்துல முளைக்க கூடியா இருக்கு. வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்க பப்பாசி மரம் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. என்ன உண்மைதான். இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் தொங்குது முருகன். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க பவுலாம். இது அமைதியான இடத்துல முதல் இருக்குங்கள். இப்போ பாலடைஞ்ச வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம், அல்லது குகைகள் அல்லது இருட்டான இடங்கள். அதுக்கான இந்த வாழ்வா இது அந்த இதையை தேடி போட்டு இதாவில் போய் தங்குறது பகலில் தங்குற இடம் அது அதான் இருக்கு. இங்கே வேப்ப மரத்துல நிற்குது. வேப்ப மரத்தில் நிற்பினம், எல்லா மரங்களும் நிற்பினம். இப்போ இந்த இனம் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. நாங்கள் இந்த மரங்களை வெட்டினா என்ன செய்யும்? ஓ, நாங்களும் மரங்களை வெட்டுறோம். இப்போ என்ன சொல்றது கட்டிட தேவையான பாவனை அதனால மரங்களை அழிச்சு கொண்டு வரோம். அழிச்சு கொண்டு வரக்குள்ள இந்த இனம் என்ன செய்யும் வேற வாழ்விடங்களை நோக்கி இப்போ போகணும். இப்போ என்னையுமே நான் பார்த்தேன்னா யாழ்ப்பாணத்தை விட்டு போயினோம். என்ன இப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து வேற வேற இடங்களுக்கு எல்லாம் போய் போகிறோம். போய் அங்கே போய் வேற வேற அவங்க சொன்னாங்க அன்றைக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு தங்களை நீர்வேலி சைட்ல எல்லாம் வவ்வால் வந்து வாழைக்குழியை எல்லாம் பட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. தங்களை கஷ்டமா இருக்கின்றாங்க. பாதுகாத்துக்கு தாங்களை செவை பண்றதுக்கு போய் வாழைக்குழையெல்லாம் வெட்டி சாப்பிடுறீங்க. ஏன்னு சொன்னா அவையில் இங்கே இருந்த இடத்தை விட்டு வேற இடத்தை அவையில் 5 மரங்களை வெட்டி கொண்டு அவைய கட்டங்களை கட்டி கொண்டு வேற அமைப்புகள் கட்ட இவே வேற இடத்தை நோக்கி வேறவாசி பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. உறவுகள்கிட்ட எங்க இருக்காண்டு உறவுகள்கிட்ட இது ஒரு பதிலா போடுங்கோ. இந்த வவ்வால் அதிகமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல இருக்கு, அது இந்த இடம் என்று தெரிஞ்சா கீழே கொமெண்ட்ஸ்ல போட சொல்லு. நீங்களும் இருக்கா சொல்லுங்க. சரியா உறவுகளே பார்க்குறாக்கள் இந்த வவ்வால் வந்து இங்கே நாங்கள் இப்போ இதை காட்டி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இடத்த சொல்லல. சரியா இதெல்லாம் இங்கே நிற்கிறேன்னு சொல்லி இருக்கா அந்த வீடியோ பார்க்குறாக்கள் கொமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா எங்களுக்கும் ஒரு நீங்கள் பார்க்குறீங்களன்றதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன இறைச்சி சாப்பிட்றதோ முருகன்? வவ்வால் வந்து இப்போ என்னென்னு சொன்னா இதில் வந்து வவ்வால் இறைச்சி நல்ல கேள்வி உண்டு. வவ்வால் இறைச்சி முந்தைய ஆரம்பம் சாப்பிட்டவங்க கூட சைனாக்காரன் எல்லாத்தையும் சாப்பிட்டவங்க. அவங்க வந்து இந்த வவ்வால் வந்து இந்த ரத்தத்தை குடிக்கிற வவ்வாலும் இருக்குது. ஓ, அது வந்து வேற விலங்குகள் ரத்தங்களை போய் உறிஞ்சி குடிக்கிற அப்படியே சின்ன வவ்வால் பழங்களை சாப்பிடும், வேற பூச்சிகளை சாப்பிடும், ரத்தம் குடிக்கிற வவ்வாலும் இருக்குது. அவ்வாறான வவ்வால்களை இறைச்சி ஆடி வேட்டையாடக்குள்ள அந்த ரத்தத்தை குடிக்கிற அந்த வேற அந்த வைரஸ் கிருமிகள் வந்து அந்த இறைச்சியை வந்து கவனமாக அதை கையாளணும். அந்த தோல் வந்து இறைச்சியில பிடிக்கக்கூடாது. அப்படித்தான் அதை உரிக்கக்குள்ள அதை இறைச்சி எடுத்து பதப்படுத்த வேணும்.
அப்படி அந்த வைரஸ் வந்து இறைச்சி மூலம் பரவி மற்றது வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்டா கூட வைரஸ் எல்லாம் செத்து போகும் பஜ்ஜியாக சாப்பிடுவாங்க சைனாக்காரன் அதால தான் அந்த வைரஸ் நோய் வந்து அந்த கொரோனா காலத்தில் கொரோனா பரவுறதுக்கு இந்த கொரோனா வைரஸ் உலகம் பூராவே ஒரு பெரிய முடக்கம் வந்ததுக்கு இந்த வவ்வால்லாம் காரணம்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லி இந்த வவ்வாலை அழிக்க வேணும்னு சொன்னவங்க ஆனால் உண்மையில வவ்வாலை அழிச்சா பிரச்சனை பேருந்து அதால பேருந்து சமநிலை இல்லாம போடும் பாதிப்படையும். இதை நீங்கள் வவ்வாலை நாங்கள் எப்படி இவையில நாங்கள் இவையில கொண்டு வரலாம் பாதுகாக்கலாம் யோசிக்கணும் என்ன. வவ்வாலுக்கு பாருங்க செட்டை இல்லை அது கைதான் இருக்கு. கையை வந்து அதுல இறக்க மாதிரி அதுக்கு ஒரு அமைப்புல கடவுள் படைச்சிருக்கிறான். கூடுதலா அந்த எலி ஷேப்பில் நாய் ஷேப்பில் இந்த முகாம் இருக்கு. பாருங்க ப்ரொபோஷனல் கேமரா வச்சு தான் ஜூம் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் வவ்வால் எப்படி இருக்குமானே. பாருங்க என்ன எலி ஷேப்பில் இல்லை நாய் இந்த ஷேப்பில் அந்த முகாம் இருக்குது. ஆனால் அவைக்கு செட்டே இல்லை. அதெல்லாம் அந்த இடத்துல தொங்கி கொண்டு தான் இருப்பினோம் தங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி. ஏன்னா பகலில் கண் தெரியாது வேறு யாரும் பிராணிகள் வந்து தங்களை பிடிப்பினம் பண்ணுறதுக்காண்டி தலையை கீழே போட்டுக்கொண்டு காலை மேலே வச்சு கொண்டு இருப்பினோம். அப்போ வித்தியாசமான கைகள் நோகாது. அதாவது இயற்கையாக கடவுள் படைச்சது. மற்ற குட்டிகளை வந்து தங்கள் உடம்போட காவி கொண்டு தான் இவை போவினோம். கிட்டத்தட்ட குரங்கள் மாதிரி தான் இவை தங்களோட பிள்ளைகளையும் வந்து பாதுகாக்கிறது. தங்களோட பிள்ளைகளை தங்களோடய வச்சிருப்பினோம். நீங்கள் அப்படியான வவ்வாலையும் பார்க்கலாம். பிள்ளைகளோட இருக்கிற வவ்வாலையும் பார்க்கலாம். அவை வந்து தனியாக இருக்க மாட்டேன். குட்டி வவ்வால் அந்த தாயோட சேர்ந்து கட்டிப்பிடிச்சுட்டு இருக்குங்க. இதோட போக்களையும் அப்படி தான் கொண்டு போவினோம். அப்படியே அடுத்த தலைமுறையை வந்து பக்குவமாக பாதுகாப்பினோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் வாழக்கூடியாங்க. 30 வருஷம் இருப்பினோம். 30 வருஷம் வாழுகிறோம். ஆனால் இது எங்கட நாட்டில் வந்து ஒரு தசாப்தம் 3 தசாப்தம் வாழக்கூடிய ஆக்கள். ஆனால் இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த டச்சு ஒல்லாந்தர் காலத்தில் வந்து இந்த வவ்வாலை வந்து இங்கே யாழ்ப்பாணத்தை அறிமுகப்படுத்திக்காங்க. நீங்கள் எந்த இடம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டாக இருக்கும். சரி சின்ன 2-3 அலுவல் இருக்குது. போகிறீங்களா? போய் வருவோம். உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். மற்றது நன்றி உறவுகளே எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பாருங்க. என்ன ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டோம்னால் நீங்கள் கிணவர் பார்க்குறீங்க. ஓகே. அது மாதிரி எங்களுடைய லாங் வீடியோ பாருங்க. நாங்கள் ஷார்ட்லேயும் இது போடுறோம். கொஞ்சமாக போடுறோம். நீங்கள் அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.